திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சைமலையை சேர்ந்த மலைவாழின மாணவி ரோஹிணி என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். இதுகுறித்து மாணவி ரோஹிணி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மலைவாழ் மக்களுக்கான பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து ஜேஇஇ தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று திருச்சி என்ஐடியில் சேர்க்கை பெற்றுள்ளதாக கூறினார். பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவை தேர்வு செய்துள்ளதாகவும், என் படிப்புக்கான முழு செலவையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். பள்ளியில் படித்தபோது என்ஐடி கெமிக்கல் ஆய்வகத்திற்கு என்னை அழைத்து சென்றனர். அப்போது ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக ஆசிரியர்களிடம் என்ஐடியில் சேர்க்கை பெற வேண்டும் என்று கேட்டதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்விலும் ஜேஇஇ தேர்விலும் தேர்ச்சி பெற்றதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மேல் படிப்புக்கு உதவி செய்யும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். விக்கிரவாண்டியில் திமுக தான் ஜெயிக்கப் போகிறது என மதுரை ஆதீனம் சாத்தான்குளம் அருகே பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஆனந்தவிளை கிராமத்தில் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மதுரை ஆதீனம் தலைமை வகித்து விழாவினை தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனம் கூறுகையில், கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இன்றுடன் 66 பேர் உயிரிழந்துள்ளது வருந்தத்தக்க விஷயம் என கூறிய அவர், மாணவர்கள் பாஸ்மார்க்கை நோக்கி பயணிக்கிறார்களோ இல்லையோ டாஸ்மார்க்கை நோக்கி பயணிக்கின்றனர் என்று கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும், பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் இவை அனைத்தும் நடந்தும் மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுகிறார்கள் எனவும், விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கப் போகிறது எனவும் கூறினார். தேனி மாவட்ட வழக்கறிஞர்கள் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய 3 சட்டப்பிரிவுகள் புதிதாக அமல்படுத்தப்பட்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த புதிய 3 சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில் நிலையத்தில் வழக்கறிஞர் சங்கத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ரயில் தண்டவாளத்தில் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மதுரையில் இருந்து போடி நோக்கி வந்த ரயில் தேனி ரயில் நிலையம் வந்தபோது ரயில் முன்பு நின்று முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ரயில் புறப்பட தயாரான பின் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை அங்கிருந்து கலைந்து செல்ல கூறியதை அடுத்து ரயில் புறப்பட்டு சென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் உயிரிழந்ததை கண்டித்து அதிமுகவினர் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி உத்தரவின் பேரில் திமுக அரசை கண்டித்து துண்டு பிரசுரம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த துண்டு பிரசுரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார், நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் நல்லதம்பி உள்ளிட்ட மாவட்ட, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே கடைக்காரர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பெண் ஒருவர் தங்கச் செயினை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது பிரபல தனியார் ஜுவல்லரி கடை. இந்த நகைக்கடைக்கு நேற்று முன்தினம் சிறுவனுடன் ஒரு பெண் நகை எடுப்பது போல வந்துள்ளார். கடைக்காரரிடம் புது மாடல் நகைகளை காட்ட கூறி கடைக்காரர் செயின்களை காட்டியுள்ளார். அப்போது பார்ப்பது போல பார்த்துக் கொண்டிருந்த பெண் அந்த கடைக்காரர் கண்ணிமைக்கும் நேரத்தில் 12 கிராம் தங்கச் செயினை எடுத்துள்ளார். இது அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. பின்னர் கடைக்காரர் பரிசோதனை செய்தபோது நகை இல்லாமல் இருப்பது தெரியவந்தது. இந்த நிலையில் சிசிடிவி காட்சியை பார்க்கும்போது அந்த பெண் திருடும் காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதிதாக காதல் திருமணம் முடிந்த ஜோடி பாதுகாப்பு கேட்டு ஈரோடு வீரப்பன் சத்திரம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்ததால் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அருகே உள்ள காந்திநகர் வீதியை சேர்ந்தவர் அருண். இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்றபோது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியங்காவை காதலித்து வந்துள்ளார். இதற்கு பிரியங்காவின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே கடந்த 7ஆம் தேதி வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளனர். இதனையடுத்து இன்று காலை ஈரோட்டில் உள்ள திண்டல் விநாயகர் கோவிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். பின்னர் என்ன செய்வது அறியாமல் பாதுகாப்பு கேட்டு ஈரோடு வீரப்பன் சத்திரம் காவல் நிலையத்தில் தம்பதியினர் தஞ்சமடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் இருவரது வீட்டாருக்கும் தகவல் தெரிவித்த நிலையில் பெண்ணின் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் வந்தடைந்து பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது என கூறி திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் அன்னகாமாட்சி அம்மன் ஆலயம் கும்பாபிஷேக விழாவில் MP ஜோதிமணி சாமி தரிசனம் செய்துவிட்டு புறப்பட்ட சிறிது நேரத்தில் கோவில் கதவை சாத்தியதால் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் பேருந்து நிலையம் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அன்னகாமாட்சியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஆலயம் வந்த நிலையில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஜோதிமணி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்ற பிறகு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது அன்னகாமாட்சியம்மன் ஆலய நிர்வாகி ஒருவர் ஆலய மூலவர் சன்னதி அருகே இருக்கும் கேட்டை இழுத்து மூட முயற்சித்த போது பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.